வணக்கம் சார். பார்க்க போகிற இந்த ப்ராப்பர்ட்டி மயிலாடுதுறை மாவட்டம், மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக், சிதம்பரம் டு நாகப்பட்டினம் பைபாஸ் ரோடு சார். இது கரெக்டாக இங்கேருந்து உங்களுக்கு வந்து சிதம்பரம் வந்து 45 கிலோமீட்ரு, சீர்காழி 21 கிலோமீட்ரு டுவோர்ட்ஸ் இந்த பைபாஸ்லேருந்து. வைத்தீஸ்வரங்கள் 16 கிலோமீட்ரு. இது வந்து சீர்காழி சிதம்பரம் போகிற பைபாஸ் போகிற ரோடு. இது புது பைபாஸ். இது இந்த ரூட் வந்து நேராக உங்களுக்கு திருக்கடையூர், காரைக்கால், நாகப்பட்டினம் போகிற பைபாஸ். இங்கேருந்து கரெக்டாக திருக்கடையூர் 6 கிலோமீட்ரு, காரைக்கால் வந்து 28 கிலோமீட்ரு, நாகப்பட்டினம் கிட்டத்தட்ட 50 கிலோமீட்ரு வரும். இங்கேருந்து வெரி க்ளோஸ் டு வந்து ஆக்கூர் வந்து கூட்டு ரோடுன்னுவாங்க. அது கரெக்டாக அதிகபட்சம் ஒரு 4.5 கிலோமீட்ரு வரும். இங்கேருந்து செமினார் கோயில் ஜங்ஷனும் கரெக்டாக 10 கிலோமீட்ரு உங்களுக்கு. மயிலாடுதுறை இங்கேருந்து 23 கிலோமீட்ரு பைபாஸ்லேருந்து. கரெக்டாக இந்த இடத்துலேருந்து ப்ராப்பர்ட்டி வந்து பார்க்க போகிறது. இந்த பைபாஸ் ஜஸ்ட்டு வந்து இறங்கி இதான் ரூட். இது வாக்கியா பக்கத்தில் தான். கரெக்டாக அதிகபட்சம் ஒரு 1 கிலோமீட்டர் ப்ளஸ் ஆர் மைனஸில் வரும். பக்கத்தில் வாக்கியா ஒட்டிய ரோடு தான் உங்களுக்கு. இந்த ரோடு வந்து கொஞ்சம் சுமாராக நார்மலாக தான் இருக்கும். இது பெரிய வாக்கியால் இது. பட் இது ரோடு வந்து இந்த ரோடு தான். இதில் தான் உங்களுக்கு வந்து கார் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. பட் போகிற இடத்துல ஃபுல்லாக ரைட் லெஃப்ட் எல்லாமே விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. பக்கத்தில் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு 3/4 கிலோமீட்டர் ஒரு கோயில் ஒன்று இருக்கும் ரைட் ஹேண்ட் சைடில். அதை தாண்டி தான் நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி. வழி வந்து இப்படி தான் சார் இருக்கும். வாக்கியா ஒட்டி இதான் அந்த ரோடு. இது வந்து கொஞ்சம் கப்பி ரோடாக இருக்கும் உங்களுக்கு. ஜஸ்ட் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் லெஃப்ட் எடுத்தால் அந்த கோயில் வந்துடும். இதுலேருந்து கொஞ்சம் போனால் லெஃப்ட் எடுத்தால் கோயில் வந்துடும். இந்த வாக்கியாக்கு ரைட் ஹேண்ட் சைடு தான் ப்ராப்பர்ட்டி. கரெக்டாக மெயின் ரோடு பைபாஸ் அதிகபட்சம் 1 கிலோமீட்டர். இதை தாண்டி ஃபுல்லாக விவசாயம் பண்ணுறது. இது வந்து பெரிய வாய்க்கால். இது பெரிய வாய்க்கால். இது ரோடு நார்மலாக தான் சார் இருக்குது. கப்பி ரோடாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், பார்க்க போகிறது ஒரு விவசாய நிலம், நஞ்சை விவசாய நிலம் சேல்ஸுக்கு வந்திருக்கு. அக்ரிகல்ச்சர் ப்ராப்பர்ட்டி, நஞ்சை லேண்டு தான் அது. இப்படி தான் சார் இருக்கும் ரோடு. இதான் கப்பி ரோடு. இப்படி தான் இருக்கும். இது அப்படியே கனெக்டிவிட்டி உண்டு. இது நேராக போனால் உங்களுக்கு வந்து ரோடு உண்டு. பட் ஆனால் வந்து பக்கத்தில் வில்லேஜெலாம் கிடையாது. ரைட் லெஃப்ட்லாம் வந்து வில்லேஜிலலாம் கிடையாது. அதேமாரி வர தூரமும் வில்லேஜெலாம் கிடையாது உங்களுக்கு. இதான் இடம். ஒரு நஞ்சை விவசாய இடம், தரிசு நிலம் தான் உங்களுக்கு. சர்வீஸ் போகிற கிடையாது. ஒன்லி வேக்கல் லேண்டு தான். இந்த கல் இருக்குது பார்த்தீங்கன்னா அதான் மெஷர்மெண்ட். இது டோட்டல் ஏரியா மெஷர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட 4 ஏக்கர் 23 சென்ட். இதான் இடம். இது ஃபுல்லாக நல்ல ஃப்ரண்டேஜ் வரும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட ஃப்ரண்டேஜே உங்களுக்கு வந்து 500 அடி 600 அடி வரும் உங்களுக்கு. இது இடம். இந்த பக்கத்தில் தண்ணி இருக்கலாம் வந்து ப்ரைவேட் லேண்டு தான் சார். அது அடுத்தவங்க வயல். இது ஸ்ட்ரைட்டாக அது வரைக்கும் கடைசி வரைக்கும் போகும் இடம். இது ஃபுல்லாக ஃப்ரண்டேஜாக உங்களுக்கு. ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக ஃப்ரண்டேஜாக. சாயில் உங்களுக்கு பாருங்கள். நீங்கள் மற்ற ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கணுன்னா என்னோடய சேனல் நேம் வந்து சரவண பொய்கை. யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினால் நீங்கள் தஞ்சாவூர்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸில் பண்ணிட்டுருக்கோம் பை அண்ட் செல்லிங். அதுமாதிரி சென்னை தாம்பரத்துலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ப்ரைவேட் லேண்ட் சார். இதெல்லாம் மண் எடுத்துருக்காங்க சார் இதில். அதனால் இடம் கொஞ்சம் பள்ளமாக தெரியும். அதெல்லாம் தண்ணி நிற்கிது. இது நல்ல வாட்டர் சோர்ஸ் ஏரியா. நல்லா நீங்கள் மரங்கள் வைக்கிறதுக்கு நல்ல ஒரு சுற்றுலா பிளேஸ் இந்த இடம். இது ஃபுல்லாக ஃப்ரண்டேஜாக உங்களுக்கு நீளம் நீட்டு வரைக்கும் நேராக போகும். இந்த கடைசி வரைக்கும் போகும் இடம். இந்த லாஸ்ட் வரைக்கும் போகும். இது ஃபுல்லாக நல்ல ஃப்ரண்டேஜாக. இது ஃபுல்லாக மண் இருக்கிறதுனால உங்களுக்கு தண்ணி நிற்கிது. இதெல்லாம் ப்ரைவேட் லேண்டு தான். அதேமாதிரி சர்வீஸுக்கும் அதோ பாருங்கள் இபி போஸ்ட் அங்கே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4 போஸ்ட் தள்ளி தான் நமக்கு இங்கே போஸ்ட் வர மாதிரி இருக்கும். அதுதான் உங்களுக்கு இபி போஸ்ட். இல்லை ஃபர்தர் டீட்டெயில்ஸாக வேணும்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 9487139162 9487139162 நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இது ஃபுல்லாக ஃப்ரண்டேஜாக நல்ல சாயில் உங்களுக்கு. வாட்டர் சோர்ஸ்லாம் இங்கே அதிகபட்சம் வந்து உங்களுக்கு வந்து 60 அடி 70 தான் தண்ணி உங்களுக்கு வாட்டர் லெவல். இடம் வந்து நஞ்சை லேண்டு தான். நல்ல மரங்கள் வைக்கிறது, தென்னை மரம், தேக்கு, ஃப்ரண்ட்டெல்லாம் ஃபுல்லாக விவசாயம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நெல் பயிர் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த சாயிலுக்கு வந்து நல்ல மரங்கள் வைக்கலாம். தேக்கு மரம் எல்லா மரங்களும் வைக்கிது. நல்ல சாயில். இது எல்லாம் வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியா. இது ஃபுல்லாக ஃப்ரண்டேஜாக சார் உங்களுக்கு. சார் இடம் வந்து மொத்தமாக தான் கொடுப்பாங்க, பிரித்து கொடுக்க மாட்டாங்க. இது வந்து டோட்டலாக வந்து 4 ஏக்கர் 23 சென்ட் மொத்தம் ஃபுல்லாக தான் கொடுப்பாங்க, பிரித்து கொடுக்க மாட்டாங்க. இது ஃபுல்லாக ஃப்ரண்டேஜாக உங்களுக்கு. ஃப்ரண்டேஜே நல்ல ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு. இது ஃபுல்லாக போய்ட்டு லாஸ்ட்டு போய் லெஃப்ட்டு கட் ஆகும். ஒரு வாக்கியா இருக்கும். வாக்கியா தாண்டி தான் ப்ராப்பர்ட்டி வரும். இந்த பாருங்கள் அது வரைக்கும் கடைசி வரைக்கும் எண்டு வரைக்கும் வரும் உங்களுக்கு. வந்து இந்த வாக்கியா தாண்டி ப்ராப்பர்ட்டி தான். இதுலேயும் சின்னதாக உங்களுக்கு வந்து சின்ன வாக்கியா தான். அதோட இல்லை, இது ரொம்ப சின்னதாக வாக்கியா தான். அது இதை தாண்டி ப்ராப்பர்ட்டி இருக்குது உங்களுக்கு. இதில் தாண்டியும் ப்ராப்பர்ட்டி இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இது ஃபுல்லாக இடம் தான். இதில் போய் லாஸ்ட்டு போய் லெஃப்ட் வரைக்கும் இடம். அந்த யூபிஎஸ் இருக்குல்ல அது வரைக்கும் இடம் வரும். அதுக்கு பிஃபோர் அதை தாண்டி எல்லாம் மண் அள்ளியிருக்காங்க சார். பட் ஆனால் இது ப்ராப்பர்ட்டியில் சின்னதாக கொஞ்சம் இடத்துல மட்டும் ஒரு குட்டை மாரி இருக்கும் உங்களுக்கு. அந்த இது இருக்குல்ல அந்த மரம், அதில் மட்டும் உங்களுக்கு சின்னதாக குட்டை ஒன்று தெரியும். அதுவும் இவங்க ப்ராப்பர்ட்டி தான். அது இதான் சார் ஃபுல் இடம். இந்த வாக்கியா பிஃபோர் இடம் தான் உங்களுக்கு.
நீங்கள் இந்த ஆக்கூர் கூட்டுலேருந்து கரெக்டாக ப்ராப்பர்ட்டிக்கே வந்து அதிகபட்சம் ஒரு 4.5 கிலோமீட்டர் வரும். அந்த ஆக்கூர் 4 ரோடு கூட்டு ரோட்லேருந்து கரெக்டாக அதிகபட்சம் ஒரு 4 கிலோமீட்டர் வரும். செமினார் கோயில் ஜங்ஷன் 10 கிலோமீட்டர். சாயில் வரும், நல்லாயிருக்கும். நல்லா மரங்கள் வைக்கிறதுக்கு நல்ல சுற்றுலா பிளேஸ் தரும். தென்னை, தேக்கு, கொய்யா அந்த மரங்கள் வைக்கிறது நல்ல இடம் அது. அதேமாரி கோழி பண்ணை, ஆட்டு பண்ணை வைக்கிறதுக்கு ஒரு சுற்றுலா பிளேஸ் தரும். இடம் வந்து மொத்தமாக கொடுப்பாங்க, பிரித்து கொடுக்க மாட்டாங்க. மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக் வரும். உங்களுக்கு சிதம்பரம் டு நாகப்பட்டினம் ஹைவே பைபாஸ் வந்து கரெக்டாக கட் பண்ணது அதிகபட்சம் 1லேருந்து 1.5 கிலோமீட்டர் வரும். இதோட ரேட் அவங்க கோட் பண்ண ரேட்டு வந்து ஃபைனல் ப்ரைஸ் 1 ஏக்கர் ஃபைனல் ப்ரைஸே வந்து 12.5 லட்ச ரூபா. 1 ஏக்கரோட விலை வந்து 12.5 lakhs. இது வந்து ஃபைனல் ப்ரைஸு. ப்ரைஸ் வந்து இதுதான் ஃபைனல் ப்ரைஸ். இது 1 ஏக்கர் வந்து 12.5 லட்ச ரூபா. மொத்தம் மெஷர்மெண்ட் வந்து 4 ஏக்கர் 23 சென்ட் இருக்குது. சர்வீஸ் போர் கிடையாது. ஒன்லி பேக்கர் லேண்டு தான். நல்ல மரங்கள் வைக்கிறதுக்கு நல்ல ஒரு சுற்றுலா ப்ரைஸ் தரும். பைபாஸ் வந்து கரெக்டாக ப்ராப்பர்ட்டி கரெக்டாக அதிகபட்சம் 1லேருந்து 1.5 கிலோமீட்டர் வரும். நல்ல சாயிலு, நல்ல ஃப்ரண்டேஜ். பட் பக்கத்துலலாம் வந்து உங்களுக்கு வீடு எந்த சோர்ஸும் கிடையாது. நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸு, நல்ல ஒரு சுற்றுலா ப்ரைஸ் தரும். நல்ல ஃப்ரண்டேஜ். இடம் வந்து ப்ரைஸ் வந்து ஃபைனல் ப்ரைஸே வந்து 1 ஏக்கர் வந்து 12.5 லட்ச ரூபா. உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இது. ஏன்னா பக்கத்தில் சுற்றி எல்லாமே உங்களுக்கு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃப்ரண்ட்லேயே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரோடு மட்டும் ஒரு நார்மலாக தான் இருக்கும் ரோடு. பட் வந்து ஃப்யூச்சரில் வந்து டெவலப் ஆகிற வாய்ப்புகள் இருக்குது ரோடு போகிறதுக்கு. பட் வந்து ரோடு வந்து இப்படி தான் கப்பி ரோடு நார்மலாக தான் இருக்கும். ஆப்போசிட்டில் வாய்க்கால் இருக்கிறதுனால வந்து வாட்டர் சோர்ஸ் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இடம் வந்து மொத்தமாக தான் கொடுப்பாங்க, பிரித்து கொடுக்க மாட்டாங்க. நஞ்சை லேண்டு தான் அது. மயிலாடுதுறை மாவட்டம் வரும். சிதம்பரம் டு நாகப்பட்டினம் கட் ரோட்டில் 1 கிலோமீட்டர். 1 ஏக்கர் வந்து 12.5 லட்ச ரூபா.